வணக்கம். அந்த விநாயகர் முன்னிலையிலேயே விநாயகரை புகழ்ந்து அவ்வை பிராட்டி அகவல்பா வடிவில் பாடிய அந்த விநாயகர் அகவலின் தெளிவுரையை, விளக்க உரையை இப்பொழுது காணப்போகிறோம். ஏனென்றால் விநாயகர் அகவல் அனைவரும் தினந்தோறும் பாடக்கூடியதுதான். அதை பொருள் உணர்ந்து பாடினால் அவ்வை பிராட்டி சொன்ன கருத்தை உள்வாங்கி நாமும் அந்த விநாயகப் பெருமானை நினைக்கக்கூடிய வாய்ப்பு பெறலாம். அப்படி விநாயகப் பெருமானை நாள்தோறும் எண்ணிக்கொண்டிருந்தால் அவ்வைக்கு அருளியவாறே நமக்கும் ஞான குருவாக அவன் வந்து நம்மை ஆட்கொண்டு சிவலோகத்தில் சேர்த்து வைப்பானே என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஏனென்றால் வினைகளை எல்லாம் களையக்கூடியவன் அவன். அதனால்தான் அவனுக்கு விக்ன விநாயகன் என்று பெயர். நம்மிடம் உள்ள குறைகளை எல்லாம் களைந்து நம்மளுடைய ஆன்மீக பணியில் நம்மளை முன்னேற செய்து ஞானகுருவாக அவனே வந்து வெளிப்படுவதற்குரிய எளிய தெய்வம் விநாயகன். விநாயகனை வழிபடுவதற்கு நீங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியதில்லை. ஒரு மஞ்சளை எடுத்து அதில் பிள்ளையார் செய்து வழிபடலாம். அங்கு அவன் எழுந்தருளி விடுவான். எல்லா விதமான கோயில்களிலும் அதனால்தான் முன்னால் முதல் கடவுளாக விநாயகப் பெருமானை வைத்திருக்கிறார்கள். விநாயகப் பெருமானை நீங்கள் மனதிற்குள் கொண்டு வருவது மிகவும் எளிது. அவன் யானை முகன். யானை முகத்தை மனதில் நினைந்து நீங்கள் அவனுடைய பாக்களில் ஏதேனும் ஒன்றை சொன்னால் அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரி, இந்த அவ்வை சொன்ன விநாயகர் அகவலினுடைய பொருளை பார்க்க ஆவலாக இருப்பீர்கள் அல்லவா? பொருளை பார்க்கலாமா? பார்க்கலாம். சீதக்கலப செந்தாமரைப்பூம் பாத சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்திகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப வேலை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரமும். இதில் விநாயகப் பெருமானின் அழகிய வடிவம் விளக்கப்பட்டுள்ளது. சீத கலப செந்தாமரை பூ அவனிடம் இருக்கிறது. குளிர்ச்சி பொருந்திய கலபமனம் வீசக்கூடிய செந்தாமரை பூவை அணிந்திருக்கக்கூடியவனே, பலவிதமான இசைகளை எழுப்பக்கூடிய சிலம்புகளை அணிந்திருக்கக்கூடியவனே, அறையில் பொன்னாலான அரைஞான்கயிறு அணிந்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய வண்ணமயமான அழகிய இடுப்பில் மென்மையான பூ போன்ற பொன்னாடையை அணிந்திருக்கக்கூடியவனே, பெரிய பேழை போன்ற பானை போன்ற வயிறை உடையவனே, அழகிய நீண்ட தந்தத்தை உடையவனே, யானை முகத்தை உடையவனே, அதில் சிந்தூரம் அணிந்தவனே என்பதுதான் இந்த 5 வரிகளினுடைய பொருள். சீதக்கலப செந்தாமரை பூம் பாத சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணம் மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப வேலை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும். அவனுடைய வடிவத்தை விளக்க முற்படுகிறாள் அவ்வை பிராட்டி. 5 கரமும் அங்குசபாசமும், 5 கரங்களை உடையவனே, அதில் ஒரு கரத்தில் அங்குசம் என்ற ஆயுதத்தையும் பாசம் என்ற ஆயுதத்தையும் ஏந்தி இருப்பவனே, நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நீல நிற நிறத்தை உடையவனே, நான்றவாயும் நாலிருபுயமும் தொங்கி இருக்கக்கூடிய வாயை உடையவனே, 4 வலிமையான புயங்களை உடையவனே, 3 கண்களை உடையவனே, 3 கண்ணும் மும்மதச் சுவடும், 3 கண்களை உடையவனே, உன்னுடைய கண்களில் 2 கண்களிலிருந்து அந்த மத நீர் சொரிந்து வருவதால் ஏற்படக்கூடிய வடு உன்னுடைய கன்னத்தில் காணப்படுகிறது, முகத்தில் காணப்படுகிறது. 3 கண்ணும் மும்மதச் சுவடும், 2 செவியும் இலங்கு பொன்முடியும், பொன்னாலான கிரீடத்தை அணிந்திருக்கிறாய், 2 காதுகளை வைத்திருக்கிறாய், திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும், 3 புரிகளாலான பூநூலை நீ அணிந்திருக்கிறாய். இந்த 10 வரிகள் 12 வரிகளுமே அந்த விநாயகப் பெருமானின் வடிவங்கள் விளக்கப்பட்டுள்ளன. 5 கரமும் அங்குசபாசமும், 5 கரங்களை உடையவன்,
நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நீலமேனியை உடையவனே, நான்றவாயும் நாலு புயமும் தொங்குகின்ற வாயை உடையவன், 4 வலிமையான புயங்களை உடையவன், 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 3 கண்களை உடையவன், மதல் நீர் வழிந்து செல்வதால் ஏற்படக்கூடிய அந்த சுவடுகள் காணப்படக்கூடிய முகத்தை உடையவன், 2 செவியும் இலங்கு பொன்முடியும் 2 செவிகளை உடையவன், அதில் பொன்னால் ஆன கிரீடத்தை தலையில் அணிந்திருக்கக்கூடியவன், திரண்ட முப்பொறியின் திகழொளி மார்பும், மார்பினில் 3 பொறிகளாலான பூநூலை அணிந்திருப்பவன். அற்புதமா விளக்குகிறாள் அவ்வை. விநாயகருக்கு மகிழ்ச்சி வராதா? சொற்பதங்கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நீன்ற கற்பக களிரே, சொற்பதங்கடந்த துரிய மெய்ஞான சொற்களால் விளக்க முடியாத பெரிய ஞானத்தை உடையவனே, துரியத்தின் மேல் இருக்கக்கூடிய சிவசக்தி அருள்கின்ற ஞானத்தை உடையவனே, ஞான வேந்தனே, ஞான கடவுளே, நீயே ஞானம், உன்னை சொற்களால் விவரிக்க முடியாது. அதான் சொற்பதங்கடந்த துரிய மெய்ஞான அற்புத நீன்ற கற்பக களிரே, துரியத்தில் சிவசக்தியாக எழுந்தருளக்கூடிய அந்த ஆதிசிவனும் சக்தியினுடைய அருளினால் பிறந்தவன் அல்லவா நீ? முப்பழம் நுகரும் மூசிக வாகனா, நீ மா பலா வாழை என்ற 3 கனிகளை நுகரக்கூடியவன் அல்லவா? நீ மூசிக வாகனத்தான். கயமுகாசுரன் யாராலும் கொல்லப்படக்கூடாது என்ற வரத்தை வாங்கியிருந்தவனை நீ அடக்கினாய். அவன் கடைசியில் மூஞ்சூறு வடிவெடுத்து ஓட பார்த்தான். அப்பொழுது அவனை இதனுடைய வாகனமாக ஆக்கி கொண்டாய். அதைத்தான் இங்கே சொல்கிறாள். முப்பழம் நுகரும் மூசிக வாகன, இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி, உடனே என்னை ஆட்கொள்ளப்பா, நான் சிவலோகம் செல்வதற்கு வழிகாட்டப்பா, இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி, தாய் போல எனக்கு நீ வந்து மாயா பிறவி மயக்கமறு, மாயா பிறவி மயக்க மறுத்து மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய இந்த பிறவியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வலிமை உனக்கு இருக்கிறது என்று இப்பொழுதுதான் தன்னுடைய கோரிக்கையை வைக்க ஆரம்பிக்கிறாள். முதல் 12 வரியில் விநாயகப் பெருமானின் வடிவங்களை எல்லாம் உணர்ந்து போற்றியவள் இந்த 18வது வரியில் என்னுடைய மாய பிறவியை, இந்த மானிட பிறவியை நீக்குவதற்குரிய வழிவகைகளை செய்வாயப்பா, தாய் போல வந்து இருந்து அருள்வாயப்பா, நீ 3 கனிகளையும் உணரக்கூடியவன், நுகரக்கூடியவன், அதற்கு பிரியப்படக்கூடியவன், மூசிகம் கயமுகாசுரனை அடக்கி மூசிக வடிவை உடையவனாக ஆக்கி அதை உன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டவன் அல்லவா? நீ துரியத்தில் சிவசக்தி வடிவாக உள்ள அந்த ஆதிசிவனும் பராசக்தியும் அருளிய ஞான வேந்தன் அல்லவா? என்னுடைய மாயப்பிறவியை அறுத்தருள்வாயாக என்று வேண்டுகோளை வைக்கிறாள். சொற்பதங்கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் என்ற கற்பக களிரே, முப்பழம் நுகரும் மூசிக வாகனா, இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உள்தனில் புகுந்து, திருந்திய முதல் 5 எழுத்தும் நமசிவய என்ற 5 எழுத்து மந்திரத்தை எனக்கு விளங்கச் செய்து விட்டாயே, விளங்கச் செய்து விட்டார். நமசிவய என்ற 5 எழுத்து மந்திரத்தை விளங்கிவிட்டால், பொருளுணர்ந்து சொல்லிவிட்டால் நாமும் இறைவனுடைய அருளை பெறலாம் என்று அவ்வை சொல்கிறாள். 5 பூதங்களினுடைய சுருக்கம்தான் அந்த நமசிவய. நமசிவய ஒவ்வொரு எழுத்தும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 50 பூதங்களினுடைய வடிவம். இறைவன் 50 பூதங்களாக இருக்கிறான், சூரியன் சந்திரன்களாக இருக்கிறான், ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஆன்மாவாக இருக்கிறான். அதான் என் குணத்தான் என்று பெயர். அந்த நமசிவய என்ற எழுத்தினுடைய மந்திரத்தினுடைய உட்பொருளை எனக்கு உணரச் செய்து விட்டாயே. அதான் திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து, குருவடிவாயி குவளையம் தன்னில் எனக்கு ஞான குருவாக நீயே இந்த உலகத்தில் வந்து அருளிவிட்டாய். திரு அடி வைத்து திறமிது பொருளென உன்னுடைய திருவடியை காண்பித்து அந்த நமசிவய மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் எனக்கு உணர்த்தி விட்டாய். திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி, அந்த நமசிவய மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் எனக்கு அறிவிட்டாயே. அது என்னைக்குமே என்னை விட்டு போகாது. அதான் வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி, என்றையுமே என்னுள் நீக்கமர நினைந்திருக்குமாறு அந்த நமசிவய மந்திரத்தினுடைய பொருளை உணர்த்தி விட்டாயப்பா ஞானவேந்தனே. கோடாயுதத்தால் கொடுவினை கலந்தே
என்னுடைய சஞ்சித வினையையும் பிராரத்த வினையையும் ஆகாமிய வினையையும் 7 பிரிவுகளில் நான் செய்த வினைகளை எல்லாம் உன்னுடைய தந்தம் என்ற ஆயுதத்தினாலேயே குத்தி கிழித்து தொடைந்தெரித்து விட்டாயே. என்னுடைய வினைகளை எல்லாம் அறுத்து விட்டாயே. என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி விட்டாயே என்று விநாயக பெருமானை போற்றி வணங்குகிறாள். நமசிவாய என்ற 5 மந்திரத்தை குருவாகவே அவன் ஞான குருவாகவே விநாயக பெருமான் வந்து என்றைக்குமே அவையினுள் நீங்காது இருக்குமாறு அவளை உணரச் செய்து அவனுடைய பாவ வினைகளை எல்லாம் களைத்து அவளுக்கு பாவமே இல்லாதவாறு செய்து சிவலோகம் போகக்கூடிய தகுதியை அருளிவிட்டார். பாவங்கள்லாம் எப்பொழுது கரைந்து தீர்ந்து போகிறதோ அப்பொழுது சிவலோகம் போவதற்குரிய தகுதியை நாம் பெற்றுவிடலாம் என்பது இந்த 24வது வரிகளுக்குள்ள சுருக்கம். திருந்திய முதல் 5 தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து குருவடிவாயி கோளையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மயின்றென கருளி கோடா யுதத்தார் கொடுவினை களைந்தே. என்னுடைய வினைகளை எல்லாம் களைந்து என்னை சிவலோகம் செல்வதற்கு தகுதியுடையவளாக நீ மாற்றிவிட்டாயப்பா விநாயக பெருமானே. ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில். விநாயக பெருமான் அவ்வை பாட்டினுடைய செவியில் அனைத்து உபதேசங்களையும் அருளிவிட்டார். எண்ணில் அடங்காத ஆகமங்களினுடைய பொருள்களை எல்லாம் அவள் உணருமாறு செய்துவிட்டால் 4 வேதங்களினுடைய சூட்சுமங்களை எல்லாம் உணருமாறு செய்து விட்டான் இந்த விநாயகன். அதான் ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி எப்பொழுது அவன் 4 வேதங்களினுடைய நுட்பங்களையும் சூட்சுமங்களையும் எண்ணிலடங்காத ஆகமங்களையும் பொருள்களையும் அவளுடைய காதில் தேன் வந்து பாய்வது போல ஊட்டி விட்டானோ அப்பொழுது அவ்வைக்கு ஞான தெளிவு பிறந்து விட்டது. ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். ஐம்புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐம்புலன்கள் வழியாக மனம் சென்று நம்மை பக்தி மார்க்கத்தில் ஈடுபட விடாமல் லௌகீக இன்பத்தில் இழுத்து கொண்டு செல்லும். அழகை பார்த்து ஓட வைக்கும் கண், வாசனையை பார்த்து நுகர வைக்கும் நாசி, மெய்வாய் அழகாக மென்மையாக உள்ள மகளிரை சென்று சேர வைக்கக்கூடிய அந்த இதை மெய் நமக்கு தூண்டிவிடும். அருமையான அறுசுவை உணவை தேடி நாக்கு செல்ல வைக்கும். இனிமையான இசையை தேடி செவி ஓட வைக்கும். இந்த ஐம்பொறிகளின் வழியாக மனம் சென்று இந்த லௌகீக இன்பத்தில் நம்மளை இழுத்து கொண்டு செல்லும். ஆனால் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயத்தை அவ்வாறு செல்லாதவாறு அவ்வைக்கு விநாயக பெருமான் அருளிவிட்டான். அந்த ஐம்புலங்களினுடைய கதவுகளையும் பூட்டிவிட்டான். மனம் அதன் வழியாக இன்பங்களை நாடி செல்லாமல் தடுத்து விட்டான். விநாயக பெருமான் அவ்வையை தடுத்து ஆட்கொண்டு விட்டான். அதன் ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதென கருளி. இந்த அற்புதமான கருணை யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கிடைத்து விட்டது. ஐம்புலன்களின் வழியாக மனம் சென்று இன்பத்தை தேடி அலையாமல் நீ கதவை பூட்டி விட்டாயே, அந்த இனிய கருணை எனக்கு வழங்கி விட்டாயே. கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து. ஐம்புலன்களின் வழியாக மனம் செல்லவில்லை என்றால் நம்மளுடைய கருவிகள் அனைத்தும் ஒடுங்கிவிடும். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து. கருவிகள் என்றால் என்ன? 36 தத்துவங்களால் கட்டப்பட்டது இந்த உடம்பு. சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. இந்த 36 தத்துவங்களினால் ஆனதுதான் இந்த உடம்பு. இந்த கருவிகள் எல்லாம் எப்பொழுது ஒடுங்குகிறதோ அப்பொழுது நாம் சிவலோகம் செல்லலாம். அதைத்தான் சொல்கிறாள். கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து. இருவினை சென்ற பிறவியில் செய்த வினையும் இந்த பிறவியில் செய்த வினையும் நீ ஓட ஓட விரட்டி விட்டாய். அந்த இருளை போக்கி விட்டாய். இதான் இந்த 30 வரிகளில் அவ்வை பிராட்டியினுடைய வினைகளை களைந்து விரட்டி விட்டதையும் ஐம்புலன்களையுமே வந்து பூட்டி ஐம்புலன் வழியாக மனம் சென்று இன்பத்தை தேடாமல் வைக்கவும் உதவி அவ்வையை சிவலோகம் செல்வதற்கு ஒரு படி ஏற்றிவிட்டார் விநாயகன்.
அதான் உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உவாயம் இன்புறு கருணை இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திரில் கடிந்து வேதங்களையும் மந்திரங்களையும் ஆகமங்களையும் அவள் உணருமாறு செய்து அவளுக்கு ஞான தெளிவையும் காட்டி அவளுடைய ஐம்புலன்களுமே வழியாக மனம் சென்று இன்பத்தை தேடா வழியாக அந்த ஐம்புலன்கள் கதவையுமே அடைத்து அந்த 36 தத்துவங்களும் உடலில் உள்ள தத்துவங்களும் ஒடுங்குமாறு செய்து அவளுடைய முன்வினை பயன் நடக்கக்கூடிய நிகழ்கால வினைப்பயன் எல்லாத்தையும் கடந்து துடைத்து எறிந்துவிட்டு இருளையெல்லாம் போக்கிவிட்டு அவளை சிவலோக பயணத்திற்கு தயாராக செய்து விட்டார் விநாயகப் பெருமான். தலமொரு 4 தந்தெனக் கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தே. தலமொரு 4 தந்தெனக் கருதி என்றால் என்ன? 4 விதமான தலங்கள் என்றால் என்ன? இறைவனை அடைவதற்கு 4 விதமான வழிகள் இருக்கின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 வழிகள் இருக்கின்றன. இந்த வழிகளில் எல்லாம் நாம் இறைவனை முயற்சி செய்யலாம். நம்மளுடைய சரீரத்தின் மூலமாக இறைவனை தேட முயற்சி செய்யலாம். நம்மளுடைய செயல்களின் மூலமாக இறைவனை தேட முயற்சி செய்யலாம். யோக நெறியில் நின்று இறைவனை தேட முயற்சி செய்யலாம். ஞான வரியில் நின்று இறைவனை தேட முயற்சி செய்யலாம். இப்படியெல்லாம் முயற்சி செய்தால் அவரவர்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு இறைவனுடைய சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற 4 நிலைகளை அடையலாம். அவர்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு இறைவன் வாழக்கூடிய உலகத்திலேயே வாழக்கூடியது சாலோபம். சாரூபம் இறைவனுடைய ரூபமாகவே மாறிவிடுவது. சாமீபம் இறைவனுக்கு அருகில் செல்வது. சாயுச்சியம் இறைத்தன்மை உடையவராகவே மாறிவிடுவது. அதான் தலமொரு 4 தந்தெனக் கருளி. அவ்வையை படிப்படியாக அவளுடைய முயற்சிக்கு தக்கவாறு இந்த மாதிரி செய்து அவள் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற இறைத்தன்மை உடையவளாக ஆகுமாறு செய்துவிட்டாய். அதான் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலரும் சொல்கிறார். நாமே சிவமாக மாறலாம். அதைத்தான் தலமொரு 4 தந்தெனக் கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தே. ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையுமே அகற்றி ஓடச் செய்துவிட்டு தலமொரு 4 எனக்கு தந்தர்லி விட்டாய். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி. ஒரே ஒரு நமசிவய மந்திரத்தினால் 9 துவாரங்களுடைய இந்த உடம்பை கட்டுமாறு செய்துவிட்டாய். அதான் 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி. அதனால் என்னுடைய ஐம்புலன்களின் வழியாக, ஐம்பொறிகளின் வழியாக என்னுடைய மனம் சென்று இன்பத்தை தேடவில்லை, இறைவனை மட்டுமே தேடியது. மனம் இறைவனை மட்டுமே தேடும் பொழுது இந்த லௌகீக ஆசையெல்லாம் சென்றுவிடும். அதான் இதில் அர்த்தம். ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி 6 ஆதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. 6 ஆதாரங்களிலே என் மனம் நினைவிட்டிருக்குமாறு செய்து விட்டாய். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, 6 அங்குச நிலையும். இந்த 6 ஆதாரங்களிலேயுமே நாம் இறைவனை காணுமாறு செய்து விட்டாய். 6 ஆதாரங்களை தாண்டி, உலக இன்பங்களை தாண்டி என் மனம் செல்லாதவாறு என்னுடைய ஐம்புலக் கதவை அடைத்து நீயே விட்டாய். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே. எப்பொழுதெல்லாம் நாம் இறைவனை முற்றிலுமாக நினைத்து நம்மளுடைய மனம் முழுவதும் இறைவனாக நினைவாகவே நம்மளுடைய மனம் நிரப்பப்பட்டு விடுவதோ அப்பொழுது நம் உடல் செயலற்று விடும், உணர்வற்று விடும். நாம் பேச முடியாத நிலையில் இருப்போம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உளவோடுரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே என்கிறார் அருணகிரிநாதர். செறிவற்று இந்த உடலை மறந்து, உலகோடுரை சிந்தையுமற்று இந்த உலகத்திலுள்ளவர்களுடைய பேசக்கூடிய தன்மையும் இழந்து, நம்மளுடைய மனதையும் சிந்தனையும் அறிவையும் இழந்து, மனம் முழுதுமே இறைவனால் நிரப்பப்பட்டு விட்டதால் அது எது அறிவு என்றும் தெரியாது, எது அறியாமை என்றும் தெரியாது.
அதே ஒரு நிலைக்கு சென்றுவிடும். நாம் எப்பொழுது நம் மனம் முழுவதும் இறை அருளால் நிறைய பெறுகிறோமோ, இறை சிந்தனையினால் நிறைய பெறுகிறோமோ, அப்பொழுது நாம் உடலை மறந்து விடுவோம், உணர்வற்று விடுவோம், பேசக்கூடிய தன்மை இழந்து விடுவோம். அறிவு எது, அறியாதது என்று நினைக்க பிரிக்க முடியாத அளவுக்கு நம் மனம் நிலையாக இருந்தால்தான் அறிவு எது, அறியாமை எது என்று உணர முடியும். ஆனால் நாம் மனம் முழுவதுமே சிவனாக இருக்கும் பொழுது மனம் வேலை செய்யாது, சிவமாகவே இருக்கும் என்பதால் நமக்கு அறிவு எது, அறியாமை எது என்று தெரியாது, நம்மளால் பேச முடியாது, நம்மளுடைய உடல் உணர்ச்சியற்று சென்றுவிடும், உணர்வற்று நாம் இருப்போம் என்பதைத்தான் அவ்வை பிராட்டி இந்த வரியில் சொல்கிறாள். தலமொரு நான்கும் தந்தனக் கருளி மலமரு மூன்றின் மயக்க மறுத்தே ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களை அழித்து எனக்கு 4 தலங்களையாகிய சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற 4 தலங்களையுமே உணர வைத்து தலமொரு நான்கும் தந்தனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி நமசிவய என்ற மந்திரத்தினால் இந்த ஐம்புலக் கதவையும் அடைத்து விட்டாய் நீ. அதற்கு என் மனம் முழுவதுமே சிவயனமாயாக நிறைந்து விட்டதால், இறைவனாக நிறைந்து விட்டதால், எனக்கு 6 ஆதாரங்களில் மட்டுமே இறைவனை நான் தேடிக்கொண்டு இருந்ததால் வெளி உலகத்திற்கு எங்குமே செல்லவில்லை. நான் உடல் உணர்வற்று பேச்சற்று ஒரு நிலையில் இருந்தேன் என்று அவ்வை பிராட்டி சொல்கிறாள். இடைபிங்களையின் எழுத்தறிவித்து கடையினில் சுழுமுனை கபாலமும் காட்டி, இடைபிங்களையும் எழுத்தறிவித்து கடையினில் சுழுமுனை கபாலமும் காட்டி, இடது நாசியின் வழியாக பிராணவாயு சென்று வருவது இடகலை, வலது நாசியின் வழியாக சென்று வருவது பிங்களை, அந்த முதுகுத்தண்டின் வழியாக சென்று வருவது சுழுமுனை நாடி. அப்ப இடைபிங்களையின் எழுத்தறிவித்து என்றால் என்ன? நீங்கள் மூச்சை உள்வாங்கி மூச்சை வெளிவிடும் பொழுது ஊர்ந்து கவனித்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு ஓசை புலப்படும். அதுதான் ஓம் என்ற வடிவில் இருக்கும். அதான் இடைபிங்களையின் எழுத்தினை அறிவித்து, அந்த ஓம் என்ற எழுத்து நீ ஓம் என்று உச்சரித்துக் கொண்டு இடது நாசியின் வழியாக காற்றை பூராம் உள்ளே இழுத்து வலது நாசியின் வழியாக வெளியே விட்டால் நீங்க அந்த ஓம் என்ற ஒலியை உன்னுடைய உடலுக்குள் உணரலாம். அதான் இடைபிங்களையின் எழுத்தறிவித்து அவ்வை உணர்ந்தால். கடையினில் சுழுமுனை கபாலமும் காட்டி, அந்த முதுகுத்தண்டினுடைய முடிவில் தான் கபாலம் இருக்கிறது. அதை திறந்து கொண்டுதான் ஞானிகள் அனைவருமே சிவலோகத்தை அடைவார்கள். சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் ஆன்மா என்ற உயிர் கண் வழியாகவோ, காது வழியாகவோ, மூக்கு வழியாகவோ, அந்த 9 துவாரங்களில் ஏதேனும் ஒரு துவாரங்களின் வழியாகத்தான் வெளியேறும். அதான் 9 வாசல் என்று சொல்கிறார். ஆனால் ஞானிகளுக்கு அந்த கபாலத்தினுடைய உச்சியை உடைத்துக் கொண்டு, உச்சி துளையை உடைத்துக் கொண்டுதான் அவர்கள் சிவலோகம் அடைவார்கள். அதைத்தான் சொல்கிறார். இடைவிங்களையின் எழுத்தறிவித்து, இடைகளை நாசியின் வழியாக மூச்சு செல்லும் பொழுதும் பிங்களை நாசியின் வழியாக மூச்சு செல்லும் பொழுதும் என்ன ஓசை வருகிறது, அந்த ஓம் என்ற ஓசை இருக்கிறது என்பதை எனக்கு உணர வைத்தாய். அந்த சுழுமுனை நாடியின் முடிவில் கபாலம் இருக்கிறது என்பதையும் எனக்கு காட்டிவிட்டாய். 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தி, இந்த உடம்பு 3 மண்டங்களால் ஆனது. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம் என்ற 3 மண்டலங்களால் ஆனது என்பதை உனக்கு உணர்த்தி விட்டாய். 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தி, அந்த மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி பாம்பு வடிவில் இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாய். நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தி, குண்டலினி சக்தியாக அந்த மூலாதாரத்தில் அந்த பாம்பு வடிவில் குண்டல் சக்தி இருப்பது என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாய். குண்டலி அதனில் கூடிய சபை விண்டலு மந்திரம் வெளிப்பட்டு உரைத்து, அந்த குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடிய, உயர்த்தக்கூடிய மந்திரத்தை நீ எனக்கு சொல்லிவிட்டாய். மூலாதாரத்துல கணபதி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டால் அந்த குண்டலினி சக்தியை நாம் எழுப்பலாம். கணபதி மந்திரத்தை சொல்ல வேண்டும், வேற ஒன்றும் கிடையாது. அதைத்தான் சொல்கிறார். இடைபிங்களையின் எழுத்தறிவித்து கடையினில் சுழுமுனை கபாலமும் காட்டி, 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தி, குண்டலி அதனில் கூடிய சபை விண்டலு மந்திரம் வெளிப்பட்ட உரைத்து, குண்டலின் சக்தியை வெளிப்படக்கூடிய மந்திரத்தை அவர் விநாயகப் பெருமான் உணர்த்தி விட்டார். ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம்கம் கணபதியே வரவரத சர்வ ஜனமே வஜமானிய சுவாகா என்ற கணபதியினுடைய மூல மந்திரத்தை சொல்லலாம்.
ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் என்ற விநாயகரனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த மூலாதாரத்தை நினைத்து கொண்டே இருந்தீர்களானால் அந்த பிராணவாயு முழுவதும் மூலாதாரத்திலேயே குவிந்து உங்களுக்கு அந்த மூலாதாரத்தில் ஒரு அதிர்வலையை உண்டாக்கி அந்த குண்டலினி என்ற பாம்பு மெதுவாக மேல் நோக்கி நகரத் தொடங்குவதை நீங்கள் உணரலாம். தொடர்ந்து உங்களுடைய முயற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த குண்டலினி பாம்பு எழுந்து உங்களுடைய ஆக்னை வரை வந்து உங்களுடைய ஆக்னையில் ஒரு ஞான குருவாக ஞான ஒளியாக இறைவனை காட்டும். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறாள். இடைவிங்களையின் எழுத்தறிவித்து கடையினில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட்ட உரைத்து மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அந்த மூலாதாரத்துல ஒரு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தை எப்படி மேலே எழுப்புவது? மூச்சு பயிற்சியின் மூலமாக எழுப்ப வேண்டும். அதான் கால் என்றால் காற்று. பூரகம், கும்பகம், ரேசகம் என்பதுதான் பிரணாயாக பயிற்சியினுடைய 3 சொற்கள். பூரகம் என்றால் காற்றை உள்ளிழுப்பது, கும்பகம் என்றால் வயிற்றுக்குள் காற்றை அடக்கி வைப்பது, ரேசகம் என்றால் வெளியே விடுவது. இடது நாசியின் வழியாக 16 மாத்திரை அளவு காற்றை ஓங்கி உள்ளே இழுத்து 64 மாத்திரை அளவில் வயிற்றை பானை போல் ஆக்கி வயிற்றுக்குள் அடக்கி வைத்து 64 மாத்திரை அளவு இழுப்பதை போல 4 மடங்கு வயிற்றுக்குள் அடக்கி வைத்து 32 மாத்திரை அளவில் வலது நாசியின் வழியாக வெளியே விட்டால் அதுதான் ஒரு சுற்று. அதே போல வலது நாசியின் வழியாக இழுத்து வயிற்றுக்குள் அடக்கி வைத்து இடது நாசியின் வழியாக வெளியே விட வேண்டும். இதே மாதிரி பூரகம், கும்பகம், ரேசகம் செய்து மூச்சு பயிற்சி செய்து வந்தால் அந்த மூலாதாரத்தில் மூண்டெழக்கூடிய கனல் மெதுவாக மேலே எழும்பி வரும். மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்து இதுதான். அதை அவ்வை பிராட்டிக்கு விநாயகப் பெருமான் அறிவித்து அவ்வை பிராட்டி தமிழ் ஊரும் நல்லுலகுக்கு அளித்துதான் நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி சூரிய சந்திரனுடைய இயக்கத்தையும் கோள்களுடைய இயக்கத்தை எல்லாம் நீ எனக்கு காட்டிவிட்டாய். இடைசக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி இந்த உடலில் உள்ள உறுப்புகளையும் உடல் சக்கரங்களை எல்லாம் எனக்கு காட்டிவிட்டாய். உடலினுடைய உட்புறத்தை நாம் காண பழக வேண்டும். உடலில் 6 ஆதாரங்களும் உள்ளன, 6 ஆதாரங்களிலும் சக்கரங்கள் உள்ளன. இதையெல்லாம் நாம் உட்புறமாக காண பழக வேண்டும். அவ்வைக்கு அந்த உடற்சக்கரத்தினுடைய உறுப்புகளை எல்லாம் காட்டிவிட்டான். அதான் மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைசக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் ஸ்தூல உடம்புல உள்ள அந்த 6 வடிவங்களையும் சூக்கும உடம்பில் உள்ள அந்த 4 வடிவங்களையும் எனக்கு காட்டிவிட்டாய். சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி 8 வடிவத்தில் மொத்தமாக இந்த உடம்பு இருக்கிறது என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டாய். புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிய 8 நிலையும் தரிசனப்படுத்தி. புரியட்ட காயம் என்றால் என்ன? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3, இந்த 3ம் சேர்ந்து விட்டால் அந்த 5ம் சேர்ந்து விட்டால் 8 ஆயிரும். அதான் புரியட்ட காயம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததுதான் புரியட்ட காயம். அந்த உடம்பினுடைய தன்மைகள் 8. அதைத்தான் சொல்கிறார். சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதன கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரிய 8 நிலையும் தரிசனப்படுத்தி யோக நிலையினுடைய 8 வடிவங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டாய். யோக நிலையினுடைய கடைசிதான் சமாதி, இறைவனோடு 2 கலப்பது. இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரிணை, தியானம், சமாதி இதான் அந்த நிலைகள்.
அந்த நிலையில் கடைசியாக உள்ளது சமாதி. அதை எனக்கு உணர்த்தி விட்டாய். தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயினில் காட்டி கபாலத்தை உடைத்துக் கொண்டுதான் சிவனோடு சேர வேண்டும் என்பதை நீ எனக்கு உணர்த்தி விட்டாய். இருத்தி முத்தி எனக்கருளி, இருத்தி முத்தி இனிதனக்கருளி, கபாலத்தை உடைத்துக் கொண்டு இறைவனிடம் சேருமாறு என்னை செய்து விட்டாய். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப முத்தி அடைகிற நிலைமைக்கு வந்துட்டா. முத்தி அடைந்தவுடன் என்ன தெரிகிறது அவளுக்கு? என்னை அறிவித்து எனக்கருள் செய்து நான் யார் என்பதை எனக்கு உணர்த்தி விட்டாய். நான் யார், நான் யார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் இறைவனை அடையலாம். நாம் யார்? பரமாத்மாவில் இருந்து பிரிந்த ஜீவாத்மா. இந்த உடம்புதான் உண்மை என்று அதையே நம்பியிருக்க கூடாது. இந்த லௌகீக மாயைக்குள் சிக்கிவிடக் கூடாது. குடும்ப பாசத்திற்குள் சிக்கிவிடக் கூடாது. எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவனிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இறைவனைத்தான் சென்றடைய வேண்டும். இந்த பூலோக வாழ்க்கையினுடைய பற்றுக்களால் கட்டப்பட்டு அந்த பற்றுக்களிலேயே கட்டப்பட்டு அந்த கற்றினை முறித்து கொண்டு மேலே செல்ல விடாமல் இந்த பூமியிலேயே தங்கிவிடக் கூடாது. அதான் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து என்னுடைய பழைய வினைகளினுடைய தொகுப்பை பூராம் நீ நீக்கிவிட்டாய். பாவங்களை எல்லாம் நீக்கிவிட்டாய். முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கு மனமிலா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து எப்பொழுதெல்லாம் மனம் சிந்தையாக மாறுகிறதோ சிவனாக மாறுகிறதோ அப்பொழுது இறைவனை உணரலாம். அதான் வாக்கு மனமிலா மனோலயம் தேக்கியே என் சிந்தை தெளிவித்து மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை. மண்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு மண்மனத்துள்ளே மனோலயமாமே. நீ மனம் முழுவதும் சிவனாகவே நிறைத்து விட்டாயானால் உன்னுடைய மனம் வேறெங்கும் செல்லாது. நீயே சிவமாக மாறிவிடுவாய். அதுதான் உண்மையான தத்துவம். அதான் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமிலா மனோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து என் சிந்தை முழுவதுமே இறைவனாகவே சிவனாகவே நீ செய்துவிட்டு நான் இந்த உலகத்தை மறக்குமாறு செய்துவிட்டாய். இருள்கள் இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில். கண்ணுதான் வெளிச்சத்தையும் பார்க்குது, மூடிக்கொண்டா இருட்டையும் அதான் காமிக்குது. ஆனா இருக்கிறது கண்ணு. அதே மாதிரிதான் நாமே இறைவனாகிய ஒளியை காண முடியும். இறைவனாக ஒளியை காண முடியாமல் இருட்டுக்குள்ளே விழுந்து போகவும் முடியும். ஆக நாம் நமசிவய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பஞ்சாக்கர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு இருளிலிருந்து விடுபட்டு வெளிச்சமாகிய ஞான ஒளியாக இறைவனை காண முயற்சி செய்ய வேண்டும் என்று அவ்வை சொல்கிறாள். இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில். அந்த ஞான ஒளியாக இறைவனை காண்பதற்குரிய வழியை நீயே என் செவியில் ஓதிவிட்டாய். நீங்க அதான் பக்தி செய்பவர்களுக்கு ஒன்றே ஒன்று அவை பிராட்டி என்ன சொல்கிறாள்? நீங்கள் பக்தி செய்து கொண்டே இருங்கள், பக்தி செய்து கொண்டே இருங்கள், பக்தி செய்து கொண்டே இருங்கள். ஒரு நிலையில் உங்களுடைய பக்தி முதிரும் பொழுது இறைவனே ஞான குருவாக உங்களுக்கு வழிகாட்டுவான். அவ்வைக்கு விநாயகர் அருள் வழிகாட்டினான். அருணகிரிநாதருக்கு முருகன் வழிகாட்டினார். அபிராமி பட்டருக்கு அபிராமி வழிகாட்டினாள். திருமூலருக்கு திருவாவடுதுறையில் உள்ள சிவன் வழிகாட்டினார். நமக்கும் வழிகாட்டுவார் என்பதுதான் இந்த விநாயகர் அருளினுடைய சுருக்கமாக நாம் தெரிய வேண்டியது. எல்லையிலா ஆனந்தம் அளித்து அவ்வை பிராட்டியினுடைய காதுல அவள் அந்த இந்த பிறவியிலிருந்து விடுதலை பெறக்கூடிய மந்திரத்தை அவரே உணர்த்தினால் எல்லையில்லா ஆனந்தம் அவ்வைக்கு கிடைத்தது. எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி இந்த பூலோகத்தினுடைய துன்பங்களை எல்லாம் விடுதலை பெற்று அருள்வழியை நீ காட்டினாய். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி இறைவனை நீ இந்த சப்தத்திற்குள் காட்டினாய். ஓம் என்ற ஒலிக்குள் இறைவன் இருப்பதை உணர்த்தினாய். அதான் சப்தத்தினுள்ளே கதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி மனம் முழுவதுமே சிவலிங்கமாக சிவமாக நிறைந்திருக்குமாறு செய்துவிட்டாய். அணிவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருமுள்ளே காட்டி இறைவன் அணுவை விட சிறியவன், இந்த உலகத்தை விட பெரியவன். அதான் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அணுவை விட சிறியவனாக உள்ள இறைவனை காட்டினாய். இந்த அண்டத்தை விட பெரியவனாக உள்ள இறைவனையும் காட்டினாய். கனிமுற்றி நின்ற கருமுள்ளே காட்டி
அந்த அண்ட சராசரத்தில் உள்ளதையெல்லாம் என் உடம்புக்குள்ளும் காட்டினாய். அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்திலும் உள்ளது என்பதை உணர வைத்தாய். அதான் கனிமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி. எப்படி பூடகமா விளக்குறா பாருங்க. அண்ட வெளியில் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் நம்மளுடைய பிண்டமாகிய உடலிலும் இருக்கிறான். உடம்பினை முன்னம் இழுக்கண்டு இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என்று உடம்பினை ஞானிருந்து ஓம்புகின்றேனே என்று திருவள்ளுவர் உடம்புக்குள்ளே உத்தமன் குடிகொண்டிருப்பதை கண்டறிந்தது போலவே அவ்வையும் உடம்புக்குள்ளே உத்தமன் குடிகொண்டிருப்பதை கண்டுவிட்டாள். அதான் அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நெறித்து இந்த திருநீறு வேடம் அணிவதனுடைய பொருளை எனக்கு உணர்த்தி விட்டாய். மந்திரமாவது நீரு, மாமருந்தாவது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இந்த திருநீற்றின் பெருமையை எல்லாம் விநாயகப் பெருமானே அவ்வைக்கு உணர்த்தி விட்டார். கங்காளன் பூசும் கவச திருநீட்டை மங்காமல் பூசி மகிழ்வாரே யாமாயில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வாரே. இந்த விபூதியை தினந்தோறும் 3 வேளையும் யார் அணிந்து வருகிறார்களோ அவர்களுடைய வினைப்பயன் எல்லாம் நீங்க பெற்று, அவர்களுடைய பாவவினைகள் எல்லாம் நீங்க பெற்று அவர்களுடைய இறைவனை சேர்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதான் வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி அந்த திருநீறு அணிவதனுடைய பொருளை எல்லாம் எனக்கு விளங்க வைத்தாய். கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அந்த சிவலோகத்திற்கு அழைத்து சென்று எனக்கு முன்னமேயே அங்கு கூடியிருக்கக்கூடிய அருளாளர்களுடைய என்னை சேர்த்து விட்டாய். சிவலோகத்தில் என்னை ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவலோக பக்தர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விட்டாய். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் எனக்கு அறிவித்து விட்டாய். என்னுடைய நெஞ்ச கருத்தினுடைய நிலையை எல்லாம் அறிந்து விட்டாய். நமசிவய மந்திரத்தினுடைய பொருளை எல்லாம் உணர்த்தி விட்டாய். தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே. இவ்வாறாக எனக்கு தத்துவங்களை எல்லாம் உணர்த்தி சிவலோகத்திற்கு அழைத்து சென்று சிவலோகத்தில் உள்ள மெய்யல் என்னை கூடுமாறு செய்து விட்டாயே, உன்னை நான் சரணடைகிறேன் என்று அவ்வை பிராட்டி கூறுகிறார். வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே என்று இந்த பாட்டை முடிக்கிறார். இது அகவல்பா என்ற பாடல் இலக்கணத்தில் அமைந்ததால் விநாயகர் அகவல் என்று பொருள் பெற்றது. இதனுடைய பொருளை இப்பொழுதெல்லாம் சொல்லிவிட்டேன். மீண்டும் ஒரு முறை அனைவரும் உறக்க பாடி இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் பெருமானுடைய அருளை எல்லாம் பெற்று அவ்வை பிராட்டி அறிந்தது போல நாமும் தத்துவங்களை எல்லாம் விநாயகர் பெருமானால் அறிய பெற்று நம்மளுடைய பழைய விடைகள் எல்லாம் நீங்க பெற்று சிவலோகம் சார்ந்து இந்த பிறவியினுடைய பயனை நிறைவேற்றுவோமாக என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இது அனைவருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகருக்கும் சைவ சித்தாந்த அன்பர்கள் அனைவருக்குமே இதை பகிர்ந்தளியுங்கள் என்று வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வான்மிகள் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.